Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து அருமையான லஞ்ச் மெனு, பாவக்காய் காரக்குழம்பு, ரசம், ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல், கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை. இதுதான் நான் செஞ்சுருக்கேன். இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல வந்து குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து குழம்புக்கு ஊற வச்சிட்றேங்க. அப்படியே நம்ம ரசத்துக்கும் ஊற வச்சுக்கலாம். அதே அளவு புளி எடுத்து ரசத்துக்கும் ஊற வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து புளி கூடையே ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு பண்ண ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன சைஸ் பாவக்காய் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் நீள்வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாவக்காய் இது கூட சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க. பாவக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். நமக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், மீடியம் சைஸ் தக்காளி 2, நீங்கள் பெரிய தக்காளி கூட எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மைய அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். தேவைப்பட்டுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த பிறகு பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா காரம் வந்து இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்து மசாலா பொருட்கள் வந்து இந்த பாவக்காய் கூட நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வதங்கி வந்துருச்சு. நம்ம ஊற வச்ச புளியை எடுத்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லித்தூள், தனி மிளகாய் தூள் பொதுவாக 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், புளி தண்ணி சேர்த்தியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டே சேர்த்துக்கிறேன். ஒரு முறை கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் இருக்கும் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா சுண்டி இந்தளவுக்கு திக்காகி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மணக்க பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக பத்தலை, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. கூடவே பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸுகளாம் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை தூவிட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கி விட்டுட்டேன். இந்த பிறகு பார்த்திங்கன்னா சாதம் வச்சு விட்டாச்சு. இனி ரசம் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊற வச்சுக்கிற தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு புளியை கரைச்சி சக்கையை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சிடலாம். மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு, கருவேப்பிலை இதை வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு வந்து இன்றைக்கி 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக மல்லி இலை, நம்ம தட்டிட்டு வந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம காஞ்ச மிளகாய்க்கு பொதுவாக பச்சை மிளகாயில் தான் ரசம் தாளிச்சுட்ருக்கிறேன். நீங்கள் இது போல் ஒரு முறை ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வந்து நல்லா கொதித்து வரணும். பச்சைவாசமெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சு. அருமையான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் குறுக்கு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டேன். நான் வந்து 2 கைப்பிடிக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன்.
அதனால் இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி. நம்ம பொரியலுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததையும் நம்ம ரெடியாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்து இது போல் தண்ணியெல்லாம் சுண்டி வரும். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கலாங்க. நம்ம இப்படி முருங்கைக்கீரை செய்யும்போது முருங்கைக்கீரை வந்து கசப்புத்தன்மை இருக்காது, நல்லா வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அருமையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அருமையான கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிற காம்பு பகுதியை சுத்தம் செஞ்சுக்கலாம். 2 கத்திரிக்காய் இது போல் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை இப்போ ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நீள்வாக்கில் கூட கட் பண்ணி செய்யலாம். பாருங்கள், இது போல் ரொம்பவே மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து பொரிஞ்சு வரும். பாருங்கள், இது போலயே 2 கத்திரிக்காயும் நான் நறுக்கிட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் நிறைய கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா இதோட அளவுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆயில் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் மசாலாவை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து காஞ்சிச்சான்னு பார்க்குறக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒன்று போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே தெரிக்காது. ஆயிலும் காஞ்சிருச்சுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். பாருங்கள், ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் அப்படியே ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுறலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். பாருங்கள், இது கத்திரிக்காய் வந்து வெந்து எண்ணெயோட கொதி வந்து அடங்கி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இப்படி எல்லா கத்திரிக்காயும் பொரித்து வச்சாச்சு. அருமையான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம், பாவக்காய் காரக்குழம்பு, கூடவே அருமையான ரசம், ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல், டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை. இது போல் நீங்கள் லஞ்சுக்கு ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் மெனு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஒரு லஞ்ச் மெனு போட்டிருக்கோம். டைம் இருந்தால் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.